ஏமாத்திட்டு இருக்காங்க பாவா நம்மள. இந்த வஞ்ச புகழ்ச்சி அணி தெரியுமா? எஸ், மதுரை கரவலுக்கு எக்ஸாக்ட்டா அதுதான் நடக்குது. எதை தொடங்கினாலும் மதுரையில தொடங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லிருப்பாங்களே. பாசக்கார பயலுக, ருசியான சாப்பாட்டுக்கு பேர் போன ஊரு, வீரமலைஞ்ச மண்ணுன்னு உசுப்பேத்தி இருப்பாங்களே. இதெல்லாம் முகத்துக்கு முன்னாடி தான். முகத்துக்கு பின்னாடி என்ன நடக்குது தெரியுமா? மதுரை நிறையவே மாறிட்டு வருது. எய்ம்ஸ் ஹாஸ்பிடல், மெட்ரோ, டைட்டில் பார்க், நிறைய இடங்கள்ல பிரிட்ஜ் ஒர்க். ஆனா இதெல்லாம் சாதாரணமா கிடைக்கல. ஒரு திட்டம் மதுரைக்கு வந்துட்டா போதும், அவங்க இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்கன்னு சோசியல் மீடியால ஒரே ட்ரோல் தான். போன வருஷம் நடந்த தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டுல கூட 6 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல 26 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பார்க்கப்பட்டது. இதுல சோகம் என்னன்னா மதுரைக்கு 0. மதுரைக்கு வரப்போற டைட்டில் பார்க் மூலமா 10,000 பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொல்றாங்க தான். தமிழ்நாட்டோட 3வது மிகப்பெரிய மாவட்டத்துக்கு இது போதுமா? என்ன ஃபெசிலிட்டி இல்ல எங்க மதுரையில? எல்லாமே இருக்கு. பெரிய அளவுல இயற்கை சீற்றங்கள்ல பாதிப்பை ஏற்படுத்தாத ஊரு. உங்க ஸ்டார்ட் அப்பையும் உங்க கம்பெனிஸையும் மதுரையில தொடங்கி இங்க உள்ள மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே. மதுரை மட்டும் இல்லங்க, இது மூலமா தென் மாவட்ட மக்களும் பயனடைவாங்களே. ஏதோ ஒரு சில இடங்கள்ல நடந்த சில விஷயங்களை வச்சுக்கிட்டு இவங்க எப்பவுமே இப்படித்தான் அப்படின்ற தவறான பின்பம் சில இடங்கள்ல காட்டப்படுது. இது மதுரைன்னு இல்லாம எந்த மாவட்டத்தையும் தப்பா போர்ட்ரேட் பண்ண வேண்டாமே. பொதுவாவே மதுரை மக்களும் தமிழ் மக்களும் பண்பாடு தெரிஞ்சவங்க, பாசக்காரவங்க. அப்படியே தவறுகள் நடந்தாலும் காவல்துறையும் கவர்மெண்டும் ஆக்சன் எடுத்துட்டு தான் இருக்காங்க. மதுரையில பிறந்தவங்க பெரிய எம்என்சி கம்பெனில ஒர்க் பண்றாங்க, பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனா நம்ம ஊர்ல இல்ல. வேலைக்காக வெளியூர் போற ஒவ்வொருத்தருக்கும் அதோட வழி தெரியும். ஏன்பா மதுரைக்குள்ளேயும் நிறைய கம்பெனிஸ் இருக்கே அப்படின்னு கேட்டா இருக்காங்க தான். ஆனா அங்க வேலை பாக்குறவங்க அதர் டிஸ்ட்ரிக்ட், அதர் ஸ்டேட். புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கல. இங்க உள்ள மக்களுக்கும் சில வாய்ப்புகள் கொடுக்கலாமேன்னு கேக்குறோம். கொடுத்தா அதுலயும் எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறீங்க. கம்பெனியே பெரிய அளவுல இல்ல, எங்க இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறது? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஹெச்ஆர்ஸ், மேனேஜர்ஸ், கம்பெனிஸ், மதுரை மக்களுக்கு, ஃப்ரெஷர்ஸ்க்கு சில வாய்ப்புகளை கொடுக்கலாமே. மை டியர் மக்களே, நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயங்களும் தனிப்பட்ட மனுஷன் மட்டும் இல்லாம அந்த மாவட்டத்தையும் மாநிலத்தையும் நாட்டையும் அடையாளப்படுத்தும். சரியான படிப்பறிவும் வேலை வாய்ப்பும் இந்த சமூகத்தை பல விதத்துல மாத்தும். நம்ம படிச்சு நல்ல வேலைகளுக்கு போறதன் மூலமா பல இளைஞர்களுக்கு முன் உதாரணமா இருக்கலாமே. வேலை எல்லாம் இருக்குப்பா அப்படின்னு நீங்க ஒரு பின்பம் இருக்குல்ல, உண்மையிலே வேலை இருக்கா? எத்தனை பேர் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் வேலை பார்க்காம இருக்கீங்க? நீங்க படிச்சதுக்கு ஏத்த மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? இது எல்லாத்தையும் ஒரு எவிடன்ஸா கிரியேட் பண்ணலாமா? நீங்க வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இல்ல ஜாப் சீக்கரா இருந்தாலும் சரி, எந்த இயர் முடிச்சீங்க, என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க, என்ன ஸ்கில் வச்சிருக்கீங்க, இது எல்லாத்தையும் பயோல இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம்ல ஃபில் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஃபில் பண்ண சொல்லுங்க. நல்லதே நடக்கும்னு நம்புவோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம என்னையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ராசா.